காமிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம இமேஜின் பண்ணா பயங்கரமா இருக்கும். பாருங்க, 9 கயிறு, ஒவ்வொரு கயிறுலயும் கொக்கிங்க இருக்கும், எலும்பு துண்டுங்க இருக்கும். என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? குற்றவாளி ஒரு கம்பத்துல கட்டிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கம்புகள் எடுப்பாங்களாம். பாருங்க, பெரம்புகள் எடுப்பாங்களாம். பெரம்புகள் எடுத்து உடம்பெல்லாம் போட்டு அடிச்சிருவாங்களாம். சதையெல்லாம் லூஸ் ஆயிருமா, மெதுவாயிருமா. அதுக்கப்புறம் அந்த கொக்கிகள் நிறைஞ்ச அந்த சவுக்கு எடுத்து அடிக்கும் போது அந்த சவுக்கு போய் அவங்களுடைய சரீரத்துல போய் பதிச்சிரும். எப்படி இருக்கு இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே போய் கிழிக்குமா பாருங்க, தோலை கிழிக்குமா, சதையை கிழிக்குமா, நரம்ப பிச்சு விட்டுருமா பாரு. அப்படியே சில டைம் இந்த கொக்கிங்க போய் சரீரத்துல போய் ஒட்டிக்குமா, இழுக்கும் போது சதை துண்டுகள் அப்படியே பிஞ்சு கிடக்குமா. இந்த வேதனை யாருக்கா அனுபவிச்சா சொல்லுங்க? யாருக்கா அனுபவிச்சா? யார் மேல வர வேண்டியது? நம்ம மேல. யார் மேல விழுந்தது? இயேசு கிறிஸ்து மேல. சிலுவையில் அடிக்கும் போது அந்த ஆணி அடிக்கும் போது கரெக்டா அடிக்கணுமா, இல்லைன்னா பக்கவாதம் வந்துருமா. சிலுவையிலே 9 இன்ச் ஆணிகளை எடுத்து அந்த சிலுவையில தான் கைகள் அடிக்கும் போது என்ன மாதிரி வலி இருந்திருக்கும். நமக்கு ஒரு முள்ளு குத்துனாலே நம்மளால தாங்க முடியுது இல்லை. ஆனா அவர் 9 இன்ச் ஆணிகளை நமக்காக வாங்கினார். அதை வாங்கும் போது சொல்றார், பிதாவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், செய்யறது நான் தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம மேல வர வேண்டியது அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்? அவர் மேல வர வேண்டியது நமக்கு வரும்படி, அவர் மேல வர வேண்டிய நன்மை நமக்கு, அவர் மேல வர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு, அவர் மேல வர வேண்டிய எல்லாவித தயவும் நமக்கு சொந்தமா இருக்குது. சிலுவையில தொங்கும் போது ஒரு ஆணி எடுத்து தான் கால்கள் அடிப்பாங்க. அடிக்கும் போது இப்படி தொங்குறாங்க இல்லையா, சிலுவையில காத்து உள்ள இழுக்க முடியும், ஆனா காத்து வெளியே விட முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுடைய லங்ஸ் கீழே இருக்கிற டயப்ரம் அதை வந்து பிளாக் பண்ணிடும். எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க, ஏசு சிலுவையில இப்படி தொங்குறார். எத்தனை மணி நேரம்? காலையில 9 மணில இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாரு. மூச்சு விடணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? பாருங்க, கால்கள்ல இப்படி ஊடிட்டு மேல வரணும், மூச்சு விடணும். இப்ப கை வலிக்குது, ஏன்னா கையில ஆணி, கால்ல ஆணி, உடம்பே வலிக்குது, உடம்பே கிழிச்சிருக்குது, தோலெல்லாம் தொங்கிட்டு இருக்குது, சதை பிச்சு கிடக்குது, நரம்பு பிச்சு கிடக்குது, ரத்தம் இல்ல, பசிக்குது, தாகம் எடுக்குது, தூக்கம் இல்ல, 24 மணி நேரம் அப்படியே அந்த வலியில இறங்க வராக்கல. இப்ப மூச்சு விட முடியாது. திரும்பி மேல வா, திரும்பி கீழே வா, திரும்பி கீழே வா, திரும்பி மேல வா. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? தகுதியே இல்லாத நம்ம அப்படியே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணுன்றதுக்காக இப்பேற்பட்ட வேதனை அவர் நமக்காக அனுபவிச்சார். சிலுவையில் அவர் கடைசியாக அவர் சொல்றாருல்ல, எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ல, 50-50 அப்படின்னு சொல்ல, எல்லாம் முடிந்தது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நீங்க ஏதாவது செய்யணுமா, இல்ல அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரா? Come on, answer பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கும்படி நீங்க ஏதாவது செய்யணுமா, அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரா? அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாருன்னா அது பேர் என்னது? கிருபை. நான் எல்லாத்தையும் செய்யணும்னா அது பேர் கிரிய. அது பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை. அவர் சகலத்தை செய்து முடிச்சார் வாழ்க்கை, அதான் கிருபையின் வாழ்க்கை. அதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. அதுதான் ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கை. இன்னைக்கு இந்த வாழ்க்கைக்குள்ள நான் வரவேற்கிறேன். எப்படி என் வாழ்க்கையில தரித்திரத்தின் நிலைமையில தற்கொலை நோக்கி போயிட்டு இருந்த என்ன போல ஒரு மனிதனை கர்த்தர் அழைச்சு என்னை ஆசீர்வதிச்சு என்ன பல பேருக்கு ஆசீர்வாதமா மாத்தி இருக்கிறாரோ, இன்னைக்கு நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம். கர்த்தர் வாகனங்களை கொடுத்துருக்கிறாரு, பொருட்களை கொடுத்துருக்கிறாரு, 3 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, அருமையான அழகான மனைவியை கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாள் போறதுக்கு செருப்பு கூட இல்லாம கிழிஞ்ச துணி போட்டு ரோடா சுத்திட்டு இருந்தவன் தான் நானு. ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து எனக்கு நன்மை செஞ்சார்னா அதுக்கு காரணம் என்னுடைய பயபக்தி இல்லை, அதுக்கு காரணம் அவருடைய அளவில்லாத கிருபை. அதே அளவில்லாத கிருபை உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. எத்தனை பேர் அது உங்களுக்காக நம்புறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நம்புறீங்க? எல்லாம் சொல்லுங்க, கிருபையினால ஆசீர்வாதம் என்னுடையது. சொல்லுங்க, வழியே இல்லாத இடத்துல, சொல்லுங்க, வழியே இல்லாத இடத்துல கிருபை வழியை உண்டாக்கும், நான் நல்லா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இதனால எல்லாரும் கண்கள் மூடுங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் எழுந்து நிற்க வேண்டாம். கண்களை மூடி உங்களுடைய தலையை வணங்கி சொல்லுங்க, ஆண்டவரே, இவ்வளவு நாள் என் சொந்த பயபக்தி, என் சொந்த கிரிய, என்னுடைய சொந்த நீதின்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் பரிசுத்தத்தை பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன். என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து சோர்ந்து போய் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. என் வியாதியை சுமந்துட்டீங்க, என் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டீங்க, என் சாபத்தை சுமந்துட்டீங்க, எல்லா தீமையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. எனக்கு ஆசீர்வாதம் என்னுடையது, தயவு என்னுடையது, கிருபை என்னுடையது, ஜீவன் என்னுடையது.
Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 சொல்லுங்க எல்லாரும். மாறாத நல்ல கிருபையே. சத்தங்களை உயர்த்தி பாடுங்க. கிருபையே சொல்லுங்க எல்லாருமே இன்னும் சத்தமாக. மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கைகள் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நன்மை செய்யுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதத்தை செய்ய போறார். நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நிறைய பேர் விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தி இன்னொரு தடவை சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்து. கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த. சத்தங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபை. இந்த ரெண்டு கையை உயர்த்துங்க இந்த நேரத்துல. மாறாத நல்ல கிருபையே 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 கிருபையே. சத்தத்தை உயர்த்தி பாருங்க. மாறாத மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க எல்லாருமே. மாறாத நல்ல கிருபையே. இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கிருபை கீழே வாங்க. கர்த்தருடைய அன்பு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். செகண்ட் செஷன் மெசேஜ்க்கு அப்புறம் இங்க இருக்கிற அநேக வியாதியாக இருக்கிறவங்களை கர்த்தர் சுகமாக்குவார். அநேகருடைய மனதை கர்த்தர் பலப்படுத்துவார். ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லா. ஜெபிக்கலாமா எல்லாருமே? எத்தனை பேர் இந்த செஷன்ல ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? எத்தனை பேர் இந்த ஸ்டோரியில இருந்து உண்மைகளை பெற்றுக்கொண்டீங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஏன் கிரியை இல்ல? சத்தமா சொல்லுங்க. ஏன் நீதி இல்ல? எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க தயவு. பிதாவே நீங்க எங்களோட பேசுறதுக்காக நன்றி. எங்க ஒருத்தரை ஆசீர்வதிங்க. ஃபர்ஸ்ட் செஷன் ஆசீர்வதிச்சது போல செகண்ட் செஷனை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. கிருபையால் நிரப்புங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லா கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரத்துல இன்னும் சத்தமா நல்லா நல்லா சந்தோஷமா கை தட்டுங்க. காலைய சமூகத்தில் நம்ம மத்தியில பிரதர் வினோத் இருக்கிறார். பாஸ்டர் வினோத திரும்பி நம்ம வரவே இருக்கிறோம். வாங்க பிரதர். அவங்க கைத்துல தட்டி உங்க பாஸ்டர் வரவேற்று அவரை என்கரேஜ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருந்துச்சு இந்த மெசேஜ்? ஹல்லேலூயா. சரி, ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ டீ பிரேக் ஒரு 15 minutes.
டீ பிரேக். எல்லாரும் டீ குடிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பேக் சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகலாம். ஒரு 15 minutes பேக் நீங்கள் மறுபடியும் எல்லாரும் அவங்க இடத்துக்கு வந்து அமர்ந்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.